الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا مرشدا. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن رحمتي وسعت كل شيء، صدق الله العلي العظيم. قال نبينا وسيدنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد صلى الله عليه وسلم قال الله: رحمتي سبقت غضبي وأنا أرحم الراحمين، أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي يدركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين، يا رسول رب العالمين. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதம் நிறைந்த ரமலானுடைய 6வது இரவில் புனிதமான இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோரையின் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டு ரூஹ் பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் மதீனாவின் அக்பரா சென்று மன்னர் மஹ்மூத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை சியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு ஷஃபாஅத்தையும் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் நெற்றியை நிலத்தில் வைத்து சுஜூது செய்யும் பாக்கியத்தோடு சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு ஹிதமத் செய்யும் பாக்கியத்தோடு நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. நம்மிலிருந்து விடைபெற்று சென்ற நம்முடைய முன்னோர்கள், பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், உலக முஸ்லிம்கள் அனைவர்களுடைய கபர்களையும் அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக்கி ஒளிமயமாக்கி விசாலமாக்கி மனவரையிலும் சிறந்த அல்லாஹுடைய அருள் பெற்ற அறையாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவதோடு நீண்ட ஆயுளை நமக்கு நசீபாக்கி தந்தல் புரிவதோடு நாம் செல்ல இருக்கும் கபர்களையும் நமக்கு அல்லாஹ் ஒளிமயமானதாகவும் விசாலமானதாகவும் அருள் நிறைந்ததாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிருபையாளர், அருளாளர், அன்பாளர். தன்னை பற்றி தொடங்குகிற பொழுதே சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து பிஸ்மில்லாவில் இருந்து பிஸ்மில்லா அல்லாஹ் என்ற அந்த பெயர் நாமத்திற்கு நிகர் இன்னொரு நாமம் கிடையாது. அல்லாஹ் அல்லாஹ் என்ற அல்லாஹுடைய பெயருக்கு 99 வஸ்ஃபுகள், அல்லாஹ்வுக்கு சிறப்பு பெயர்கள் இருப்பதாக நாம் தெளிவான ஹதீஸுகளில் இருந்து விளங்குகிறோம். அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிஸ்மில்லாவிற்கு தேர்ந்தெடுத்த 2 பெயரை பாருங்கள், ரஹ்மான், ரஹீம். ஏன் அல்லாஹ்வுக்கு வேறு எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது. ரஸாக் அல்லாஹ்வுடைய பெயர் தான்.
கஹ்ஹார். ரஸ்ஸாக் என்றால் உணவிலிருந்து அனைத்தையும் நமக்கு தருபவன் அவன் என்ற பொருள். கஹ்ஹார் அடக்கி ஆள்பவன், அடக்கி ஆளக்கூடிய, உணவளிக்கக்கூடிய அல்லாஹ்வின் பெயர் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கலாம். அல்லாஹ் அதை தேர்ந்தெடுக்கவில்லை. மாற்றமாக அல்லாஹ் 2 பெயர் நாமங்களை தேர்ந்தெடுக்கிறான். ரஹ்மான், ரஹீம். கிருபையாளன் என்ற பொருள் தான் அதிலிருந்து வருகிறது. நாம் வெளிப்படையாக சொல்லுகிற பொருள் உலகத்தில் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் அருள்பாலிப்பவன். நாளை கியாமத் நாளில் அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய அருளை பெற்றவர்களுக்கு அருள்பாலிப்பவன். இந்த ரஹ்மான் ரஹீமுக்கு அருள் என்ற பொருளை தரக்கூடிய அற்புதமான அந்த 2 நாமங்களை எடுத்து தருகிறார். கல்வின் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஔராதுகளில் சொல்லி காட்டுவார்கள். ரஹ்மான் ரஹீம் என்பது சிஃபத்தானி அலீமானி கரீமானி கரீமத்தானி. அந்த 2 பெயர்களும் கண்ணியம் நிறைந்த பெயர்கள், மகத்தான பெயர்கள். ஃபீஹி ஷிஃபாஉல் அலீம். எல்லா நோய்களுக்கும் அந்த 2 பெயர்களும் மருந்திருக்கிறது என்பார்கள். கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. பிஸ்மில்லாவை சொல்ல வேண்டிய முறையில் நாம் சொன்னோம் என்றால் அது பலன் தர வேண்டிய அளவுக்கு பலன் தரும். கௌசுல் ஆலமுடைய கையில் இருந்து பிஸ்மில்லா எழுதி பா என்று எழுதினாலே அந்த பாவுக்கு அல்லாஹ் ஒரு மகத்துவத்தை கொடுத்தான். வேறொன்றுமல்ல, எழுதிய கையின் பரக்கத். பிஸ்மில்லா எல்லோருக்கும் ஒரே அருளை கொடுக்கும். ஆனால் பொய்யிலும் புரட்டிலும் பாவத்திலும் சிக்கித் தவிப்பவர்களுடைய கையில் இருந்து அது வெளிப்படுகிற பொழுது அது உரிய பலனை தராது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நிறைவான பலனை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நாம் ஆசை வைக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் பிஸ்மில்லாஹ்வில் தன்னுடைய ரஹ்மத்தை அவன் சொல்லி காட்டுகிறான். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தரக்கூடிய ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், அல்லாஹ் சொல்வதாக, இன்னல்லாஹ தபாரக வ தஆலா வ இதா ஃபரக மினல் கலாஇ பைன ஹல்கிஹி அஹ்ரஜ கிதாபன் மின் தஹத்தில் அர்ஷி. மக்களுக்கு மத்தியில் அவன் தீர்ப்பளித்ததற்கு பின்னால் அர்ஷுக்கு கீழால் இருந்து ஒரு ஏட்டை, ஒரு புத்தகத்தை அல்லாஹ் எடுக்கிறான். ஃபீஹி அதில் இருக்கும் ரஹ்மதி சபகத் கலபி. என்னுடைய அருள் என்பது என்னுடைய கோபத்தை முந்திவிட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கோபத்தை விட்டும் அவனுடைய அருளை கொண்டு நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொன்ன வார்த்தை ரஹ்மதி சபகத் கலபி வ அன அர்ஹமுர் ராஹிமீன். நான் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளர். அருமையான சகோதரர்களை நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய அருள், அந்த அருளின் மாதம் ரமலானுடைய மாதம். அந்த மாதத்தில் 10 நாட்கள் அருளின் நாட்கள். நாம் துஆ ஓதுகிறோமே, தராபீஹில் ஓதுகிறோம், அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து ஓதி இருந்தா இந்த கட்டடம் கொஞ்சம் ஆடி இருக்குமே. அல்லாஹ் ஆடுவதை விட்டு பாதுகாப்பானாக. அந்த ஆட்டத்தை சொல்லவில்லை, அருளின் ஆட்டம். நாம ஏனோ தானோ என்று இருக்கிறோம். அல்லாஹும்ம ரஹம்னா, அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. இறைவா கிருபையாளனே, நான் அயோக்கியன் யா அல்லாஹ், என்னுடைய பாவம் எனக்கு தெரியும் யா அல்லாஹ். நான் உலகத்தில் நடத்துகிற செயல்பாடுகள், அதிலும் கியாமத்தினால் அடுத்து விட்ட காலகட்டம், பார்ப்பது, கேட்பது, சிந்திப்பது அத்தனையும் பாவங்கள் நிறைந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அல்லாஹும்ம ரஹம்னா ஒரு வார்த்தை அல்லாஹ்வின் அரிசி தொடும். நாம் சாதாரணமா தராவீஹ் முடிஞ்ச உடனே அது என்னத்தையோ முன்சஃபில் இருக்கக்கூடிய 4 பேர் சொல்லட்டேன், அவங்க அதுக்கு தானே நம்ம உட்கார வச்சிருக்கிறோம், அவங்க சொல்லட்டு நாம முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் ஒரு மஷ்வரா போட்டு அடுத்த ரக்காத்துக்கு எழுந்திருக்கலாமா வேண்டாமா என்ற மஷ்வரா அடுத்த ரக்காத்துக்கு இமாம் எழுந்திருச்சதுக்கு பிறகு நம்ம நடத்தி, சரி எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் போட்டாங்க, எழுந்திருச்ச வேண்டியதாப்பா, சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் எழுந்துச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக.
அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானை தந்ததை ஒரு ரஹ்மத், நம்மை இறையச்சம் உள்ளவர்களாக, தக்வா உள்ளவர்களாக, அவனுக்கு நெருக்கம் உள்ளவர்களாக ஆக்குவதற்காக அதில் 10 நாட்களை ரஹ்மத்தினுடைய நாட்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான் என்றால், அருமையானவர்களே, அந்த 10ல் 5 நம்மை விட்டு போய்விட்டது. அல்லாஹ் எல்லா வருடங்களிலும், வரக்கூடிய வருடங்களில் எல்லாம் ரமலானை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இனி வரக்கூடிய 5 நாட்களிலாவது அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா ரஹ்மான் ரஹீம். ரொம்ப சிம்பிள் துஆ. யாராவது மனப்பாடம் பண்ணதுக்கு கஷ்டப்படணுமா? அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா ரஹ்மான் ரஹீம். உட்காரும் இடத்தில் சொல்லலாம், எல்லா இடத்திலும் சொல்லலாம். அவன் ரஹ்மத் இல்லாமல் நாம் எதையும் செய்து விட முடியாது, மூச்சு விட முடியாது, செயல்பட முடியாது, காலை அலக்க முடியாது, இங்கிருந்து அங்கு செல்ல முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, இதயத்தால் சிந்திக்க முடியாது, நாம் நம்மை சீர்படுத்த முடியாது. அனைத்தும் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். இன்ன ரஹ்மதி வஸியத் குல்ல ஷை. இன்ன ரஹ்மதி, என்னுடைய பேரருள் இருக்கிறது, வஸியத், அது சூழ்ந்து சுற்றி அடைந்து கொள்கிறது, குல்ல ஷை, அனைத்தையும் சுற்றிக் கொள்கிறது. ரஹ்மத் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. இதில் நமக்கு 2 கருத்தும் கிடையாது. அவனுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் அந்த ரஹ்மத் பல விதங்களில் வெளிப்படும். ஹுனைன் போர்க்களம் முடிந்திருக்கிறது. ஒரு பக்கம் நல்ல செல்வங்கள் குவிந்து கிடக்கிறது, ஒரு பக்கம் அடிமைகள், போரில் இருந்து கிடைத்த அடிமைகள் கிடக்கிறார்கள். ஒரு பெண் ஓடி வருகிறாள், பைத்தியம் பிடித்தவளை போட்டு வருகிறாள். என்ன என்று பார்க்கிறார்கள், வேறொன்றுமில்லை, அவள் பால் கொடுத்துக் கொண்டிருந்த அவளுடைய குழந்தையை காணவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மக்களை பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் அவருடைய ரஹ்மத்தை கொண்டு பாதுகாப்பானாக. சிறு குழந்தைகளுக்குள்ள நோய்களுடைய காலகட்டங்களில், கொடுமையான சில நோய்களினால், சில கஷ்டங்களினால், சில வேதனைகளினால் நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக, நம்மை பாதுகாப்பானாக. எல்லா ஆபத்துகளை விட்டும் நம் மக்களை, எதிர்கால தலைமுறையினரை அல்லாஹ் பாதுகாப்பானாக. கொடுமையான நோய்களை விட்டும் அந்த பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. தான் பால் கொடுத்துக் கொண்டிருந்த சின்னஞ்சிறு குழந்தையை காணவில்லை என்ற முறையில் அந்த பெண் ஓடி வருகிறாள். வந்து ஒரு பெண் பால் கொடுக்கும் நிலையில் குழந்தை காணாமலானால் அது நமக்கு விளங்காது. அந்த தாய் படும் வேதனை, குழந்தையை காணவில்லை என்ற ஒரு விதமான படபடப்பு, அடுத்து பால் சுரந்து வேதனை, அவளுக்கு கடும் வேதனையை கொடுக்கும். இந்த 2 சிரமங்களுக்கு மத்தியில் பைத்தியம் பிடித்தவளாக அந்த போர்க்களத்தில் அங்கும் இங்கும் ஓடுகிறாள். ஓடி கிடைத்த குழந்தையை எல்லாம் எடுத்து தன் மார்போடு சேர்க்கிறாள். அந்த குழந்தை தன் குழந்தை இல்லை என்று தெரிந்ததும் அவர்கள் கையில் கொடுத்து விட்டு ஓடுகிறாள். அங்கும் இங்கும் ஓடுகிறாள். கடைசியில் ஒரு டென்ட், ஒரு கூடாரத்திற்கு பக்கத்தில் பார்க்கிறாள். அவளுடைய குழந்தை கிடக்கிறது. ஓடி போய் எப்படி எடுப்பாள்? ஓடி போய் எடுக்கிறாள். அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைக்கிறாள். அந்த குழந்தை தாயை பார்க்கிறது, தாய் குழந்தையை பார்க்கிறாள். எப்படி அமுது ஊட்டுவது, எப்படி நன்றி செலுத்துவது என்று தெரியவில்லை. அந்த குழந்தையும் தாயும் அன்போடு சந்தோஷத்தோடு போவதை பார்த்துவிட்டு அண்ணலங்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்களாம், சஹாபாக்களே, இந்த தாய், இந்த குழந்தை எவ்வளவு சிரமப்பட்டு அவள் கையில் கிடைத்திருக்கிறது, இதை கொண்டு போய் நெருப்பில் போடுவாளா என்று கேட்டார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவள் நெருப்பில் போடுவதா? அவளுக்கு பொக்கிஷமே கிடைத்ததை போலல்லவா நினைக்கிறாள் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வின் ரசூல் நமக்கும் சேர்த்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹுனைன் போர்க்களத்தில் வைத்து விளக்கம் தருகிறார்கள். இந்த தாய் தன் குழந்தையின் மீது எவ்வளவு கிருபையோடு இருக்கிறாளோ அதை விட பன்மடங்கு கிருபையுள்ளவனாக அகில உலக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் மீது இருக்கிறான் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தருகிறார்கள். அருமையானவர்களை, நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மட்டும் நமக்கெல்லாம் இல்லை என்றால் நாமெல்லாம் இங்கு இருந்திருக்க மாட்டோம், சாம்பலாக புசுங்கி இருப்போம்.
நம்முடைய கடையிலோ நம்முடைய தொழிற்சாலையிலோ நாம் வைத்திருக்கும் ஸ்தாபனங்களில் வேலை செய்யும் ஒருவர் நமக்கு பிடிக்காத ஒரு செயலை நம் ஏரியாவுக்குள்ளாக இருந்து கொண்டு செய்தால் என்ன செய்வோம்? அவனை பார்த்து ஒரு முறைப்பு, என் ஏரியாவுக்குள்ளால் என் வேலைக்காரனாக இருந்து கொண்டு எனக்கு பிடிக்காத ஒரு செயலை நீ செய்கிறாயா, உனக்கு அடுத்த நாளில் இருந்து இங்கு வேலை இல்லை என்று ஒதுக்கி தள்ளுகிறோம். காரணம் ஒரே ஒரு விஷயம், அவனுக்கு நம்ம மூச்சு காற்றொன்னும் கொடுக்க முடியாது. அவனுக்கு சுவாசத்தை நாம் கொடுக்க முடியுமா? அவனுக்கு நாம் தான் உணவை கொடுக்க முடியுமா? அவனுக்கு நாம் தான் மூத்தை கொடுக்க முடியுமா? அவனுக்கு நாம் தான் உயிரை கொடுக்க முடியுமா? ஒன்றும் கொடுக்க முடியாது. அற்ப வேலை நம்முடைய கையில் இருப்பதால் நாம் என்ன சொல்கிறோம்? என்னிடத்தில் இருந்து கொண்டு எனக்கு எதிராகவா, நாளையிலிருந்து வேலையிலிருந்து நின்று அப்படின்னு சொல்றோம். ரப்புல் ஆலமீன் அவனுடைய பூமிக்கு கீழால் நாம் இருக்கிறோம். அவனுடைய சுவாசத்தை நாம் சுவாசிக்கிறோம். அவனுடைய ஆக்சிஜன், அவனுடைய உயிர். அவன்தான் நம்மை மூத்தாக்குவான். அவன்தான் நமக்கு உணவு தருவான். அவன்தான் நமக்கு பிள்ளையை தருவான். அவன்தான் நமக்கு அனைத்தையும் தருவான். அவனுடைய பூமிக்கு கீழால் இருந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய செயல்களில் பெரும்பான்மையான செயல் அவனுக்கு பிடிக்காத செயல். ஏன்? தொழுகைக்கு கை கட்டி கூட அவனுக்கு மாற்றமான செயல் தான். எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு அதுக்குள்ள ருக்குவுக்கு போயிட்டாங்க, நம்மளும் சேர்ந்து ருக்குவுக்கு வந்துடும். எல்லாரும் சேர்ந்து சுஜூது போனா நம்மளும் சேர்ந்து சுஜூது இருக்கணும். அது போன பிறகுதான் ஆஹா சுஜூதுக்கு வந்துட்டாங்களா என்று திணறுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் வானத்திற்கு கீழால் இருந்து கொண்டு, என் பூமியில் இருந்து கொண்டு, என் அடிமையாக இருந்து கொண்டு நான் உனக்கு ரூஹை கொடுத்தேன். அற்பஜலம் அக்கினியால் அழியாமல் என்னை காவல் செய்து தக்கலை வாரும் வீரப்பா தன்னுடைய ஞான புகழ்ச்சியில் சொல்வார்கள். அற்பஜலம் அக்கினியால், அற்பஜலம் நுதுஃபா. அக்கினி தாயினுடைய வயிறு. தாயினுடைய வயிறு என்பது சாதாரணம் அல்ல. இருட்டுக்கு மேல் 3 இருட்டு, கற்பாறை, அதற்கு மேலால் ஒரு திரை, அதற்கு மேலால் ஒரு வயிறு. அது எவ்வளவு சூடாக இருக்கும். அதைத்தான் அப்பா சொல்வார்கள், அற்ப ஜலம் நுத்ஃபா, அக்கினியால் வயிற்றுக்குள்ளால் இருக்கும் சூட்டில் அழியாமல் என்னை காவல் செய்து. அதுல என்ன அழியாமல் காவல் செய்த ரப்புல் ஆலமீனே. அங்கிருந்தல்லவா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு தொடங்கியது. இன்றைக்கு வரைக்கும் அந்த ரஹ்மத்தில் அல்லவா வாழ்கிறோம். அந்த ரஹ்மத்தில் ஒரு சின்ன குறைவு ஏற்பட்டால் கண்ணில் பார்வையில் மங்கல் ஏற்பட்டு விடுகிறது. அந்த ரஹ்மத்தில் ஒரு சின்ன குறைவு ஏற்பட்டால் கால் நடக்க முடியவில்லை. அந்த ரஹ்மத்தில் மூளையில் ஒரு சின்ன நரம்பில் ரத்தம் உறைய ஆரம்பித்தால் ஒரு பக்கம் ஸ்ட்ரோக் என்று சொல்லி வாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்களாக படுக்க வைத்து விடுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது தந்திருக்கிற ரஹ்மத்தை நினைத்து பாருங்கள் அருமை சகோதரர்களே. ஏன் நம்முடைய வாயில் இருந்து அல்லாஹும்ம ரஹம்னா, அல்லாஹும்ம ரஹம்னா என்ற இந்த வார்த்தை ரமலானுடைய புனிதமான காலத்தில் ஏன் வர மறுக்கிறது அருமை சகோதரர்களே? ஏதோ ஒரு விளையாட்டு அல்ல, நமக்கு பயான் கேட்டோம் போனோம் என்றல்ல. இன்ஷா அல்லாஹ் இந்த மீதி 5 நாட்களும் அல்லாஹும்ம ரஹம்னா யாருக்கும் சொல்ல வராத வாயிலே அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த அல்லாஹும்ம ரஹம்னா என்று சொல்லுகிற நேரத்தில் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் மொத்தமாக ஒப்படைக்கலாம். எனக்கு இங்க வலிக்குது, இப்படி இருக்குது, நான் நிற்கிற பொழுது என்னுடைய காய் வலிக்கிறது, என் பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்கிறது, என் மனைவிக்கு பிரச்சனை இருக்கிறது, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளில், மற்ற பிரச்சனைகளில் இன்னென்ன விஷயம் இருக்கிறது, உன் ரஹ்மத்தை நீ எனக்கு தா, உன் ரஹ்மத்தை நீ எனக்கு தா என்று கேட்பதில் நமக்கு என்ன வந்து விட்டது? ஒரு சாதாரண பாஸ்போர்ட்டில் பெயர் மாற்றுவதற்காக எத்தனை அலைச்சல் அழைக்கப்படுகிறான். எத்தனை பேருக்கு முன்னால் என்னெல்லாம் பேச்சு வாங்குகிறோம். தலைவிதி என்று சொல்லிக் கொண்ட ஒரு பெயர், ஒரு லெட்டர், ஒரே ஒரு வார்த்தை, ஒரு எழுத்தை மாற்றுவதற்காக எத்தனை பேரிடத்தில் அலைகிறோம். மனு எழுதி கொடுக்கிறோம். எத்தனை ஐடியை கொண்டு போய் காட்டுகிறோம். ஒரு ஐடியும் வேண்டாம், நீ என்னுடைய அடிமை, நான் உன் எஜமானன், அந்த ஐடி உனக்கு நான் தந்திருக்கிறேன்,
நீ என்னிடத்தில் கேள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரஹ்மதி, என்னுடைய ரஹ்மத் வசியத்து குல்ல ஷை, அனைத்து வஸ்துக்களையும் சுற்றி சூழ்ந்திருக்கிறது. எல்லோரும் என் ரஹ்மத்தை கேளுங்கள், நான் ரஹ்மத்தை தர காத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹருடைய நேரம், அற்புதமான நேரத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். சஹருடைய நேரம், சஹருக்கு எழுந்திருத்து ஒரு டீயோ அல்லது 2 பேரீத்தம்பழமோ ஏதாவது சாப்பிட்டு சஹர் வைப்பது நமக்கு சுன்னத்தான செயல். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய முழு ரஹ்மத்தும் முதல் வானத்தில் இறங்குகிறது. இறங்கி அல்லாஹ் கேட்கிறானா, என்னிடத்தில் கேட்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா? நோயை பற்றி என்னிடத்தில் நோய்க்கு பரிகாரம் தேடுபவர்கள் யாராவது இருக்கிறார்களா? பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடுபவர்கள் யாராவது இருக்கிறார்களா? கேட்பவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்டோ அல்லது ஐநா சபையோ அல்ல, அகிலத்தை படைத்தாலும் ரப்புல் ஆலமீன் கேட்கிறார். கொடுக்க முடியாதவன் கேட்கவில்லை. தேர்தல் அறிக்கையை விட்டுவிட்டு பின்னால் நம்மை திரும்பி பார்க்காதவர்கள் கேட்கவில்லை. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ரப்புல் ஆலமீன் கேட்கிறார். என்னிடத்தில் கேட்பவருக்கு யாராவது இருக்கிறார்களா? கேளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் கேட்க சொல்லுகிறான். அருமை சகோதரர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருப்பதை போன்று என்னுடைய ரஹ்மத் உங்களுக்கு வாஜிபாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதி வைத்திருக்கிறான். அந்த ரஹ்மத்தை நம்மிடத்தில் கேட்க சொல்லுகிறான். ரஹ்மத்தின் 10 நாட்களை உங்களுக்கு தந்திருக்கிறேன், நீங்கள் தக்வாதாரிகளாக மாறி வலுப்பெற்றவர்களாக மாறுங்கள் என்று ஒரு 10 நாள் நம்ம கையில தந்திருக்கக்கூடிய சமயத்துல அந்த 10 நாளையில அல்லாஹ்வுடைய தொழுகையில் வந்து நின்று கொண்டு இந்த துஆ நமக்கு கொஞ்சம் மறதியாக இருக்கிறது என்றால் அதை நினைவுபடுத்தி என் வாயிலிருந்தும் உங்கள் வாயிலிருந்தும் வர வைப்பதற்காகத்தான் இதை இவ்வளவு சொல்லுகிறேன். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். நமக்கு தெரியும், சொர்க்கத்தில் வாழ வைத்தான். சொர்க்கத்தில் ஒரு கனியை சாப்பிடக்கூடாது என்று சொன்னான். எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். பூமிக்கு அந்த கனியை சாப்பிட வைத்ததும் அவன்தான். நீ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டா? அல்லாஹ்வுக்கு தெரியாம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டாரா? அல்லாஹ்வுக்கு தெரியாம அல்லாஹ்வுடைய கவனம் செதறி இருக்கிற சமயம் அப்படிதான் சிந்திக்க முடியுமா? அல்லாஹ் சாப்பிட வைத்தான். எதற்காக? பூமியில நம்மளை எல்லாம் இப்படி படைக்க வச்சு கல்கத்தால உட்கார்ந்து பேச வைக்கிட்டார். ஒவ்வொரு மூலையில உட்கார்ந்து பேசுறாங்கல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அதை சாப்பிடலைன்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்திருப்போமாங்க? எல்லாம் சொர்க்கத்துல, சொர்க்கம்னா என்னன்னு தெரியாம போயிருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாப்பிட வைத்தான். வைத்து விட்டு பூமியில் இறக்குகிறான். இறக்கியதற்கு பின்னால் அழ வைக்கிறான். வைப்பவன் அவன்தான். சட்டம் இயற்றியதும் அவன்தான். சாப்பிட வைத்ததும் அவன்தான். கீழே இறக்கியதும் அவன்தான். ஹவுஸுல் ஆலமுடைய அஸ்ஸலாத் வல் அவுராத் ஒரு கிதாப் இருக்கிறது. அற்புதமான கிதாப். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் கிடைத்தால் பாருங்கள், 5 வக்தில் என்னென்ன துஆ ஓதணும், ஒவ்வொரு நாளும் மனிதன் என்ன துஆ ஓதணும். அற்புதமா அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கெஞ்சுகிற கெஞ்சிதல். யா அல்லாஹ், இந்த வார்த்தையெல்லாம் சொல்வார்கள், நீதானே அனைத்தையும் படைத்தாய், நீதானே அனைத்தையும் செய்கிறாய், நான் எங்களை நீ எந்த கூட்டத்தில் சேர்த்திருக்கிறாய்? ஃபரீகுன் ஃபில் ஜன்னah வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். இறைவா, ஒரு கூட்டத்தை நீ நரகத்துக்காக படைத்தாய், ஒரு கூட்டத்தை சொர்க்கத்துக்காக படைத்தாய். நீ எந்த கூட்டத்தில் என்னை படைத்தாய் என்று தெரியவில்லையே, என்னை நல்லவர்கள் கூட்டத்தில் சேர்த்து விடு என்று அழுவார்கள். ஹவுஸுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி, நம்முடைய குருநாதர், குருநாதர்களுக்கெல்லாம் குருநாதர், சத்குருநாதர், கல்வில் நிறைந்த ஹவுஸுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை குலத்தை செய்துட்டு துன்யால வந்து அழ வைக்கிறான். 300 வருடங்களாக அழ வைக்கிறான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை உம்மாவை வேறொரு இடத்துலையும் பாப்பாவை வேறொரு இடத்துலையும் வச்சு அழ வைக்கிறான். அழ வைத்து சேர்க்கவும் வைக்கிறான். சேர்த்து விட்டு அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா. ரப்பனா, அல்லாஹ் பேச வைக்கிறான். அல்லாஹ் பேச வைக்கிறான். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, இறைவா, நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து விட்டோம். வ இன் லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், வ தர்ஹம்னா, நீ
அருமையானவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவேன் என்ற துஆவை கேட்க வைக்கிறான் என்றால் அவருடைய ரஹ்மத்தை நம்முடைய வாப்பாவின் மூலம் பாடம் பயின்று தருகிறான். நமக்கு வாப்பாவை உம்மாவை ஒவ்வொரு பக்கமா வைத்து 90 வருடங்கள் அழ வைத்து தன்னுடைய ரஹ்மத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறான். இன்றைக்கும் அரஃபாவில் போனால் வாப்பாவையும் உம்மாவையும் நினைக்காத எந்த தௌஹீத்வாதியும் இருக்க முடியாது. இல்ல அங்க அல்லாஹ் மட்டும் தான் நினைப்பேன். அரஃபால வேற யாரையும் நினைச்சா ஷிர்க் வந்துரும் அப்படின்னு நினைச்சா அவன் ஷிர்க்ல கிடக்க வேண்டியதான். அரஃபால போனா அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அப்படியே கண்ணுக்கு முன்னால பார்க்கணும். இங்கதான் வாப்பா உம்மாவும் சந்திச்சாங்களா? அரஃபாவில் சந்தித்த இடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த புனிதமான இடத்தில் இப்படியே ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் கொண்டு வருகிறான். நம்ரூதை படைத்தவன் அல்லாஹ் தானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தவன் அல்லாஹ் தானே. அல்லாஹ்வுக்கு தெரியாதா நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் தூக்கி போடுகிறான் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? தெரியும். ரப்பல் ஆலமீனுக்கு முதலிலேயே அவனுடைய நெருப்பை எரிய வைக்காமல் பாதுகாத்திருக்க முடியுமா? இல்லையா? முடியும். ஒரு மலையை விட்டா நெருப்பு காணாம போயிருக்கும். நெருப்பு அப்படியே தூக்கி பஞ்சா பறக்க வச்சிருக்கலாம் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் நெருப்பில் தூக்கி போடுகிற நேரத்தில் என் ரஹ்மத்தை கொண்டு நான் அவர்களை பாதுகாத்தேன். ஏன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காணாமல் தவித்தார்களே, ஏன் அல்லாஹ்வுக்கு தெரியாதா எங்கே இருக்கிறார்கள் என்று சேர்த்து வைக்க முடியாதா? அல்லாஹ் சொல்வார், நான் தான் என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு அவர்களை சேர்க்க வைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எந்த தவறும் செய்யாமல் 7 ஆண்டு காலம் ஜெயிலில் சிறைச்சாலையில் தங்க வைத்தானே ரப்பல் ஆலமீன். அவனுக்கு தெரியாதா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் செய்யாத நல்ல தூய்மையான மனிதர் என்று தெரியாதா? நமக்கு பாடம் பயின்று தருகிறான். ஃபஅத்தபிரு யா உல் அப்சார். இந்த நபிமார்களுக்கெல்லாம் என் ரஹ்மத்தை கொண்டுதான் நான் அவர்களை பாதுகாத்தேன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள், ரப்பி இன்னி மஸ்ஸனியல் துர்ரு. உலகத்தில் யாருக்கும் வேதனை ஏற்பட்டால் இந்த துஆவை ஓதுவோம். ரப்பி இன்னி மஸ்ஸனியல் துர்ரு. இறைவா எனக்கு கஷ்டம் வந்திருக்கு. வேற ஒன்றும் சொல்லல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். இறைவா எனக்கு கஷ்டம் வந்திருக்கு. அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ ரஹ்மத்து செய்யக்கூடிய கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிருபையாளர். ஒரே ஒரு வார்த்தை தான், எனக்கு ஷிஃபாவாக்குன்னு சொன்னார்களா? சொல்லல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீனுடைய வைத்து என்று ஒரு பெரிய பட்டியலை நாம் கொண்டு வரலாமே. பத்ர் போர்க்களம் நமக்கு தெரியாதா? வரப்போகிறதே ரமலானுடைய 17. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் நான் பத்ரிலே வெற்றி பெற வைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரஹ்மத் ரஹ்மத் என்று குர்ஆனுடைய இடங்கள் முழுவதும் தேடி பாருங்கள். நபிமார்களுடைய இடங்களை தேடி பாருங்கள். அவருடைய ரஹ்மத் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய ஆஷிக், அல்லாஹ்வுடைய மாஷூக், உலகத்தை அவர்களுக்காக படைத்த அந்த கண்மணி நாயகத்திற்கு அல்லாஹ் சூட்டிய பெயர் என்ன பெயரை சூட்டுகிறான்? ரஹ்மத்துல் லில் ஆலமீன். ஆலமீன்களுக்கு ரஹ்மத் என்ற ஒரு அற்புத பெயரை அல்லவா சூட்டி இருக்கிறான். நம்முடைய வாயில் இருந்து ஏதோ முதல் 10 ஒரு துஆ ஓதுவாங்களாம், அல்லாஹும்ம ரஹம்னா ஒரு துஆ ஓதுவாங்களாம் என்று யாரையோ சொல்லக்கூடாது. ஓதுவோம் நாம் அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற அந்த துஆ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் அத்துணை பேர்களையும் எடுக்கும் மக்கத்து மாமலர் மதீனத்து வேந்தர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா நெஞ்சில் நிறைந்த நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா யதுகுலன்ன, யாரும் புகுத முடியாது சொர்க்கத்தில் பி அமலிஹி. நிறைய பேர் அமலை எண்ணி நடமாடும். இஸ்ராக்கு தொழுதா இத்தனை நன்மை தஹஜ்ஜுத் இல்லை நம்ம சொல்லல. அமலை கொண்டு எந்த ஒரு நபரும் சொர்க்கம் போக முடியாது என்றார்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டிருக்க கூடாதா, என்ன ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றியா, அமலுக்கு என்னதான் பவர்? நாளைக்கு நம்ம செய்த ஒவ்வொரு சுஜூத்,
ஒரு 70 வருஷத்துல 60 வருஷம் சுஜூது செய்தோம் வைப்போம். இந்த ஒரு சுஜூதை அல்லாஹ் நீ ஒவ்வொரு மூச்சை இழுத்திய அதுக்கு ஒரு சுஜூது சரியா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே நீ எனக்கு தந்த நிஅமத்துக்கு அந்த சுஜூதா ஒன்றும் அதற்கு தகுதியாகாது ரப்பல் ஆலமீனே. நாம் செய்த அமல்கள் எல்லாம் ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் தண்ணீருக்கு சமமாகுமா? அந்த தண்ணீரை குடிக்கிறோமே, குடிக்கிற தண்ணீர் உள்ளே செல்கிறது. உள்ளே சென்று விட்டு அல்லாஹ் தந்த கிட்னியின் மூலம் 2 லட்சம் சல்லடைகளை கொண்டு அல்லாஹ் கிட்னியை நமக்கு சமைத்து வைத்திருக்கிறான். அதன் மூலம் சிறுநீரை வேறு விரித்து நல்ல ரத்தத்தை வேறு விரித்து உள்ளே அனுப்புகிறானே, அந்த ஒரு டம்ளர் தண்ணீருக்கு நிகராக முடியுமா? வேண்டுமென்றால் எங்கு போய் பார்க்கணும்? இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களை, தண்ணி குடிக்க முடியாதவர்களை, உணவு உண்ண முடியாதவர்களை, உள்ளே சென்று விட்ட சிறுநீர் வெளியேற முடியாமல் துணிப்பை மாட்டிக்கொண்டு கையில் ஒரு பையை தூக்கிக் கொண்டு நஜீஸ் என்ற அந்த பையை கையில் தூக்கிக் கொண்டு நடப்பவர்களை பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்திற்கு நாம செய்த சுஜூத் எல்லாம் சமமாகாது. சஹாபாக்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அவர்களும் இருக்கிற மஜ்லிஸில் தான் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் தன்னுடைய அமலை கொண்டு சுவனம் போக முடியாது என்று கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் யாராவது எந்திரிச்சு நானுமான்னு கேட்கல, யாரும் சொல்லுதா நாங்களுமான்னு கேட்கல, நீங்களுமான்னு கேட்டாங்க. கண்மணியே யா ரசூலல்லாஹ், கண்மணி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை காட்டி தந்தவர்கள் நீங்கள் அல்லவா? நீங்கள் வணங்குகிற வணக்கத்திற்கு நிகர் நாங்கள் எந்த வணக்கத்தையும் பார்க்க முடியவில்லை. லலம்து சுன்னதமன் அனிஷ்தகத் கதமா உலர்ரமி மரமி உலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக என் கண்மணி சொர்க்கத்து கால்களுக்கு சொந்தக்காரர் என் ஈருலக வேந்தர். அந்த கற்கள், அந்த கண்மையான கால்களை முத்தமிட்ட ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய புனித உதடு பதிந்த அந்த கால்கள், ஹலீமா துஸ்ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முத்தமிட்ட கால்கள் நின்று வணங்கி வணங்கி கால் வீக்கம் எடுத்தது. அப்பொழுதுதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், உங்கள் புனித கால்கள், சுவனம் செல்ல வேண்டிய கால்கள், ஷஃபாஅத் செய்ய வேண்டிய கால்கள், இந்த கால்கள் இவ்வளவு வீக்கம் எடுத்திருக்கிறது என்று கேட்ட நேரத்தில் கண்மணி நாயகம், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டும், நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா? இது கண்மணி நாயகத்திற்கு மட்டுமல்ல, நாமும் கேட்க வேண்டும். ஒரு 4 ரக்காத்து தொழுதுட்டு ஒரு 20 ரக்காத்து தொழுது விட்டு ஏதோ காலனை தூக்கி விடக்கூடியவன் அல்ல. என்னை காலை தந்து நடக்க வைத்தவன், கண்ணை தந்து பார்க்க வைத்தவன், இதயத்தை தந்து சிந்திக்க வைத்தவன், அனைத்தையும் தந்து செயல்பட வைத்தவன், என்னையும் ஒரு மனிதனாக. சில சமயம் நம்ம புள்ள நம்மள பாப்பான்னு கூப்பிடும் தெரியுமா? நம்மள புள்ள நம்மள பாப்பா அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு வார்த்தைக்கு உலகத்தையே கொடுத்துடலாம். அது என்ன வார்த்தை தெரியுமா? பிள்ளை இல்லாமல் எத்தனையோ பேர்கள் தவிக்கிற பொழுது நம் பிள்ளை நம்மை பார்த்து பாப்பா பாப்பா என்று ஒரு 2 வார்த்தை சொல்லுகிற பொழுது நாம் பல தடவை என் பிள்ளைகள் பாப்பான்னு சொல்லி சமயம், யா ரப்பல் ஆலமீனே, இந்த நியமத்துக்கு நான் என்ன நன்றி செலுத்துவேன் யா அல்லாஹ். நம்முடைய பேர பிள்ளைகள் நம்மை பார்த்து அப்பா என்று அழைக்கிற பொழுது இந்த நியமத்திற்கு நான் என்ன நன்றி செலுத்துவேன்? அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டாமா? நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டாமா? என்ன வார்த்தை அந்த வார்த்தைகள்! ஒவ்வொரு வார்த்தைகளையும் அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத் என்ற கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கிற பொழுது அது உயர்வாக இருக்கும். அந்த கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களுமா உங்களுடைய அமலை கொண்டு சுவனம் போக முடியாது என்று கேட்கிற பொழுது உலகத்தில் ஒரு பதிலை என் கண்மணி நாயகம் சொல்வார்கள், நாம் ஆமா, லாக்கின் இன் தகம்மதனி அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை சூழ்ந்தால் தான் நான் சொர்க்கம் போக முடியும் என்றார்கள். அது அவர்களுக்கு சொன்ன வார்த்தை அல்ல, நமக்கு சொன்ன வார்த்தை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்கும் நாட்கள்,
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்கும் நாட்கள். அந்த ரஹ்மத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம். குறையாத ரஹ்மத்தின் சொந்தக்காரன். அருமையான சகோதரர்களை, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ரஹ்மத்தின் அந்த பராபரன், அந்த உயர்வை பற்றி நாம் நினைக்கிற பொழுதுதான் நமக்கு ஒவ்வொன்றும் புலப்படும். கொஞ்சம் சிந்தித்து ஒவ்வொரு வார்த்தைகள் நமக்கு தரக்கூடிய பண்பாடுகள், நமக்கு தந்திருக்கக்கூடிய வீடு, சொத்து, சுகம் அனைத்தையும் விட நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஆஃபியத். எத்தனையோ பேர்களை ஆஸ்பத்திரியை பெட்டுகளில் படுக்க வைத்து நர்சுகள் சுற்றி நிற்க, நம்மை மட்டும் அவன் ரப்பல் ஆலமீன் சஃபில் கொண்டு வந்து நிற்க வைத்தானே. அவன் நினைத்திருந்தால் நம்மையும் அதுபோன்று அங்கே படுக்க வைத்திருக்கலாமே. இல்லையே, ரமலானுடைய நாளில், புனிதமான நாளில் நம்மை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். இந்த ரஹ்மத்துக்கெல்லாம் மேலால் நாம் செய்கிற அட்டூழியங்கள், நாம் அல்லாஹ்விற்கு செய்கிற நன்றி கெட்டத்தனங்கள், அவனுடைய அனைத்து ரஹ்மத்தையும் புசித்து கொண்டு அந்த ரஹ்மத்திற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் பாவம் செய்து கொண்டு நடக்கிற அந்த காலகட்டங்களில் அல்லாஹ்விடத்தில் நாம் ரஹ்மத்தை கேட்கும் ஒரு பாங்கை கூட ஏற்படுத்தாமல் அவற்றிலேயே உழன்று கொண்டு நாம் இருக்கிறோம் என்றால், அருமையான சகோதரர்களே, இந்த புனிதமான நாளை பயன்படுத்துவோம். மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜினிஸ்தல் விஜய் நாளை சனிக்கிழமை தானே. நாளைக்கு சனிக்கிழமைன்னு சொல்லி இன்னைக்கு குடிச்சிக்கிறியா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்தாரு. அதான் சனிக்கிழமைன்னு சொன்னா அதுல உறுதியா தானே இருப்பேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை உள்ளதே ஒரு சந்தோஷம். ஏன் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. அது அல்லாஹ் தரக்கூடிய ஒரு ரஹ்மத். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இனி நாளைக்கு என்ன சொல்லியோ, நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே என்று வேலை எதையாவது சொல்லி நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திக்கணும்ல. அல்லாஹ் தௌஃபீக் தருவானா. எதை பேசுவதாக இருந்தாலும் நாளை அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திக்கிற நேரத்தில், யா ரசூலல்லாஹ் உங்களை பற்றி பேசினோம், யா ரசூலல்லாஹ் உங்களை புகழ்ந்து பேசினோம், யா ரசூலல்லாஹ் உங்களை அடிப்படையாக வைத்து பேசினோம், யா அல்லாஹ் இந்த வெஸ்ட் பெங்கால்ல தமிழகத்தில் பிறந்த எங்களை இந்த நாட்டில் கொண்டு வந்து தமிழில் எங்களை பேச வைத்து அதை கேட்க வைத்தான் அந்த ரப்பல் ஆலமீன் என்ற அந்த கண்மணி நாயகத்திடத்தில் போய் நிற்கலாம் அல்லவா. அதனால் பேசுகிறேன். ஒரு 5 நிமிஷத்துல ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். கண்மணி, மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ரஹ்மத்துல் லில் ஆஷிகீன் 200 கோடி மக்களின் இதய துடிப்பு முஹம்மது முஸ்தபா. ஒரு நல்ல வாலிப பையன் ஒரு கிராமத்துல பயானுக்கு போன நேரத்துல ஒரு தப்லீகினுடைய கோட்டையில என்னை பயானுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்படியே ஒரு தலைப்பு வந்திருந்தாங்க, ரபீஉல் அவ்வல் பயான். அற்புதமான பயான் ரபீஉல் அவ்வல்ல. ஏன் அற்புதமான பயான் சொல்றேன்னா, ரபீஉல் அவ்வல் முடியக்கூடிய சமயம் பயான் தொடங்கும், ரபீஉல் ஆஹிர் 10ஓட பயான் தீர்ந்து. ஏன்னா 11க்கு கபூசுலாத்துடைய நாள் வந்துடும், அன்னைக்கு பயான் கிடையாது. ரபீஉல் அவ்வல் முடியக்கூடிய காலத்துல தொடங்கக்கூடிய பயான். ஏன் இந்த மக்களை எல்லாம் நாம் விளங்க வேண்டியது இருக்கிறது. இப்ப என்ன பயானுக்கு அந்த கோட்டையில எதற்காக கூப்பிடுகிறான் என்று பார்த்த நேரத்துல எனக்கு தலைப்பு தாவத்துனா அழைப்பு பணி, அழைப்பு பணியும் ரிசாலத்தும் என்ற ஒரு தலைப்பு. நான் கண்மணி நாயகத்தினுடைய அவர்கள் எப்படி அழைப்பு பணி நடத்தினார்கள் என்று பேச போன ஒரு வாலிப்பு பணி என்று வந்து கடைசியில கேட்டா, அசத்து எல்லா இடத்திலையும் ஒரு வார்த்தை சொல்வீங்களே, அதை ஏன் இங்க சொல்லல? 200 கோடி மக்களின் இதய துடிப்பு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வீர்களே, இங்கேயும் இப்படி ஒரு பையன் இருக்கதா செய்யலாம் என்ற சந்தோஷம். அருமை சகோதரர்களே, 200 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களை, அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு வயது முதிர்ந்த கிழவர். வயது முதிர்ந்துன்னா ரொம்ப வயது முதிர்ந்து இந்த புருவ முடி இருக்கிற இதெல்லாம் இப்படி வளர்ந்து அப்படி வளைஞ்சு போய் கண்ணை மறைக்கும். ரொம்ப வயசு முதிர்வானால் அப்படி கண்ணை மறைக்கும். அப்படி கண்ணை பார்க்கணும்னா இந்த புருவ முடி இப்படி தூக்கி விட்டாதான் கண்ணை அழுத்தாத திறக்கும். அவ்வளவு வயது முதிர்ந்த ஒரு மனிதர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான மஜ்லிஸுக்கு வருகிறார். வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் எனக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறதா என்று கேட்கிறார். உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 கூட்டத்தை கொண்டுதான் நமக்கு உணவு தருகிறார். ஒன்று குழந்தை செல்வங்கள்,
ஒன்றும் அறியாத பச்சிளம் பாலகர்கள், அவர்களை கொண்டு உலகத்தில் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறான். இன்னொன்று, வயது முதிர்ந்து எந்த பாவத்தையும் செய்ய நினைக்க முடியாத காலகட்டத்தில் வாழ்வார்களே, அந்த வயது முதிர்ந்த வயதான கிழவர்கள், அவர்களை கொண்டு அல்லாஹ் உணவு தருகிறான். அவர்களில் ஒரு ஆள் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு இருக்கிறதா? கண்மணி நாயகம் சொன்னார்கள், உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது, உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. அவர் சொன்னார், ஃபகத் அஸபுது ذுனூப, கண்மணியே நாயகமே, என்னெல்லாம் உலகத்துல பாவம் உண்டுமோ அத்தனை நான் செய்திருக்கிறேன் நாயகமே. சில வயசான ஆட்கள் சொல்வாங்க, அழுதுட்டே சொல்லுவாங்க, என்னுடைய வாலிப வயது வீணாகி விட்டது. பேர மக்களே, நல்ல முறையில் உங்களுடைய வாலிபத்தை கழியுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாலிப மக்களுடைய வாழ்வை சிறப்பாக்குவானாக, சீராக்குவானாக, அல்லாஹ்வுடைய இபாதத்தில் ஆக்குவானாக. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரிஷ்டில் ஆக்கி தருவானாக. அருமை சகோதரர்களே, சொன்னா நான் எல்லா பாவம் செய்திருக்கிறேன் நாயகமே, வலா தரத்து மின்ஹா வாஹிதா, அதிலிருந்து ஒண்ணு கூட நான் விடல நாயகமே, எல்லாம் செய்திருக்கிற நாயகமே, எனக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்குமா என்று கேட்கிற நேரத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கத் கஃபரல்லாஹு லக, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டார் என்று சொன்னார். அவருடைய வயது முதல் வார்த்தை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற ஒரு வார்த்தையை நாம் மரணிப்பதற்கு முன்னால் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித வாயில் இருந்து நாம் மரணிக்கிற அந்த கடைசி நேரத்தில், தாகம் நம்மை வாட்டி வதைக்கிற நேரத்தில், அப்பா கத் கஃபரல்லாஹு லக, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான் என்ற ஒரு வார்த்தை சொல்லி நமக்கு தைரியத்தை தரக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தருவானாக. கத் கஃபரல்லாஹு லக என்று சொன்ன நேரத்தில் அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவர் திரும்பவும் கேட்டாரா, யா ரசூலல்லாஹ், சில பாவங்கள் இருக்கிறது நாயகமே, அதை நான் வெளியில சொல்ல முடியாது, அந்த பாவத்தை கூட அல்லாஹ் மன்னித்து விட்டாரா என்கிற பொழுது, அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை அவன் அடைக்கவே இல்லை. قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله. அங்கேயும் அல்லாஹ் கண்மணி நாயகத்தை வச்சுதான் சொல்றான். குல், நபியே சொல்லுங்கள், யா இபாதி, அதிலிருந்து குல்லுக்கு பின்னால் உள்ளது முழுவதும் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொல்றாங்க. யா இபாதி, என்னுடைய அடியார்களே. சில ஆட்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலின் அடியார்கள் சொல்லக்கூடாது, சொன்னா அவங்களுக்கு ஜுரமோ டைபாய்டோ வந்துடும். அல்லாஹ் சொல்லுகிறான், யா இபாதி. இவங்க என்ன செய்வாங்கன்னா அதுவும் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மாத்திடுவாங்க. அரபி கிராமர் அப்படி சொல்லல. குல், நபியே சொல்லுங்கள், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தானே அநியாயம் செய்து விட்டவர்கள், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் மட்டும் நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம். இந்த ஆயத்தை இறங்கின பிறகு கூட அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இந்த ஆயத்தை கேட்டதற்கு பின்னால் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் எவனாவது நிராசையானால் அது பெரும் பாவம் என்கிறார். அல்லாஹ் என்ன மன்னிப்பான், அதுக்காக நீங்கள் பாவம் செய்ய லைசன்ஸ் இல்லை. அல்லாஹ் என்ன மன்னிப்பான், ஆமா எல்லாம் ஆயத்து சொல்லிட்டார், இனியும் பழைய பயிர தொடங்கிட வேண்டியதான் என்பதல்ல, பயம் வர வேண்டும். அந்த ஆயத்து இறங்கியதற்கு பின்னால் கூட பாவத்திலேயே கிடக்கிறான் என்றால் அவன் ரஹ்மத்தின் மீது நம்பிக்கை இழந்தவன் என்றார்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அந்த வயது முதிர்ந்தவர் திரும்பி செல்லுகிற நேரத்தில் அவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், எல்லா பாவத்தையும் உங்களுக்கு அல்லாஹ் மன்னிக்கிறான், மன்னித்தார் என்றதும் அந்த வயது முதிர்ந்தவர் அப்படியே கண்மணி நாயகத்தை விட்டு திரும்பி அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கொஞ்சம் வயசான ஆட்கள் இருந்து அல்லாஹு அக்பர் எப்படி வரும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். வயது முதிர்ந்தவர் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் இப்படி சொல்லிட்டே போறாரு. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அந்த சப்தத்தை நாங்கள் கேட்டோம், அவர் முகம் பிரகாசம் அடைந்திருக்கிறது, அந்த சப்தத்தை கேட்டோம். அந்த வயது முதிர்ந்தவர் எங்களை விட்டு போனார். போனதற்கு பின்னாலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டானே, எனக்கு கிருபை சொரிந்து விட்டானே என்ற சப்தம் மட்டும் எங்கள் காதுகளை விட்டும் நீங்காமல் ரீங்காரம் விட்டுக் கொண்டிருந்தது என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அருமை சகோதரர்களே, அல்லாஹும்ம ரஹம்னா, அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். சாதாரண வார்த்தை அல்ல.
இந்த வார்த்தையை பொருள் விளங்குகிறது அல்லவா? அருமையான வாலிபர்களே, வயசுக்குன்னு ஒரு கோளாறு இல்ல, வயசுக்குன்னு ஒரு கோளாறு இருக்கணும். இந்த வயசுக்கு ஒரு கோளாறு, அந்த கோளாறை எல்லாம் கொஞ்சம் மாற்றி மஜ்லிஸ்களிலேயே உட்கார்ந்து நம்மை அமைதிப்படுத்தி ரஹ்மத்தை நாம் வாங்குகிற நேரத்தில் வாங்க வேண்டும். வெளியில் சுற்றுகிற நேரத்தில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், நம்முடைய மக்களை பாதுகாப்பான், வளரும் தலைமுறையினரை பாதுகாப்பான். அல்லாஹும்ம ரஹம்னா என்று துஆ செய்கிற நேரத்தில் என்னெல்லாம் ரஹ்மத் நமக்கு தேவை, என் பிள்ளைக்கு தேவை, என் தோழியினுடைய மக்களுக்கு தேவை, என் தோழனின் மக்களுக்கு தேவை, என் ஃபேக்டரிக்கு தேவை, என் தொழிற்சாலைக்கு தொழில மற்றுள்ள தொழில்களுக்கு தேவை, விவசாயத்திற்கு தேவை, வியாபாரத்துக்கு தேவை, வீட்டிற்கு தேவை, எங்கெல்லாம் ரஹ்மத்து தேவை, உன்னுடைய ரஹ்மத்தை விட்டும் மேலும் இடமே இல்லையே, எல்லாம் மீளும் இடம்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு அல்லாஹும்ம ரஹம்னா அந்த அல்லாஹும்ம ரஹம்னா எவ்வளவு பெருசு. நாம நினைப்போம் இரஹம்னானா ஒரு 4-5 எழுத்து சேர்ந்த ஒரு வார்த்தை என்று. இல்லை, அந்த அல்லாஹும்ம ரஹம்னாவே யா அல்லாஹ் எனக்கு 1000 தலைக்கு மேலால் பிரச்சனை என்று சொல்வார்களே, காலையில் எழுந்திருச்சா பிரச்சனை, வழங்கினா பிரச்சனை, அத்துணை பிரச்சனைகளுக்கும் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு எனக்கு தீர்வை தா என்ற அடிப்படையில் வருகிற அல்லாஹும்ம ரஹம்னா. இப்ப சொல்லி பார்ப்போம், அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தராவீஹில் அல்லாஹும்ம ரஹம்னாவை நாம கேட்கத்தான் போகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் தராவீஹ் மட்டுமல்ல, ஐநேர தொழுகையில் ஒவ்வொரு தொழுகையிலும் இமாம் ஓதி முடித்ததற்கு பின்னால் கூட ஒரு 10 தடவை நாம் அல்லாஹும்ம ரஹம்னா சொல்லிவிட்டு எழுந்திருக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கருணையை கொண்டு நம்மை மன்னிப்பானாக, நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தருவானாக, தொழில் துறைகளில் அபிவிருத்தியை தருவானாக, வியாபாரங்களில் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் தந்தருள் புரிவானாக, விவசாயங்களில் செழிப்பை தந்தருள் புரிவானாக. மக்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துன்யாவிலும் ஆகிரத்திலும் கண்குளிர்ச்சியை தருவானாக. மக்கள் இல்லாதவர்களுக்கு சாலிஹான மக்கள் செல்வத்தை நசீபாக்கி கொடுத்தருள் புரிவானாக. வீடுகள் இல்லாதவர்களுக்கு வீடை கொடுத்தருள் புரிவானாக. எல்லா ரஹ்மத்தையும் நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு